நண்பர்களே, இனிய காலை வணக்கம். உங்களுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை கிடைக்கணும், என்னை ஒருத்தன் மதிக்கணும், அப்போ தான் நான் வாழ்வேங்கிற கொள்கையை மட்டும் உங்கள் சரீரத்திலேருந்து விட்டுருங்க. குறிப்பாக 60 வயதெல்லாம் கடந்துட்டீங்கன்னா மானம், மரியாதை, வெக்கம், ரோஷம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஞான நிலையை தொடரும். 60 வயசு கடந்துட்டிங்கனால இன்னும் ஞான நிலைக்கு வரணும், பக்குவ நிலைக்கு வரணும். வெக்கமான சூடு சொன்ன இதெல்லாம் வரவே கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவன் நமக்கு பரிசாக தருகிறான். எல்லாருக்குமே தரான். ஆனால் குறிப்பாக 60 நாளை கடந்த இருக்காங்க பாருங்க, 60 ஏஜ் என்ன தான் வச்சுக்கணும். உதாரணம், ஒவ்வொரு நாளும் போனஸ் நாட்கள். என்னுடைய மதர் 58 வயசில் இறந்துட்டாங்க. என்னுடைய அப்பா 64வது வயதில் இருந்தாங்க. என் குடும்பத்தோட அதிகபட்ச ஆயுள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலைமுறையை மட்டும் சொல்கிறேன், மேக்ஸிமம் 75க்கு மேலே யாரும் கிடையாது. ஆக எனக்கு இப்போ 61 நடக்குது. மிஞ்சி போனால் ஒரு 10-14 வருஷம். அவ்வளோ நாள் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. இருப்பினும் பாரம்பரியத்தை வச்சு, ஜீன் வச்சு பேசினா 74 வயசுக்கு மேலே வாழ்ந்ததா எங்கள் பெரியப்பா தான் வாழ்ந்திருக்காரு. 73 வயசு வரைக்கும். மீது யாரும் வாழ்ந்ததா இல்லை. எதுக்காக இதை கம் டு த பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, வெக்கம், மானம், சூடு, துரணை இதெல்லாம் இல்லாத மரியாதை தரணும், எனக்கு மரியாதை கூட கிடைக்கல அப்படின்லாம் எதிர்பார்க்கறது ஒரு போலியான வாழ்க்கை. நீங்கள் என்னவோ உங்கள் இயல்பாக இருங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்க, உங்களை நீங்களே மதிக்கலை. ஆனால் தான் நீங்கள் அடுத்தவங்கிட்டேருந்து ஒரு மரியாதையை எதிர்பார்க்குறீங்க. அவன் யாருங்க உங்களுக்கு மரியாதை தரத்துக்கு? நீங்கள் யார்? நான் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே வானத்தை பார்த்து, பிரபஞ்சத்தை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுங்களா? நான் ஒரு யுத்த வீரன், நான் சாதிக்க பிறந்தவன். இந்த விஜயகுமார்ங்கிறவன் என்கிட்ட வேறு உருவம். காதில் மிஷின் இருக்கு, அது பிறப்பினுடைய கொடுமை. என்னுடைய தாய் அவங்க வயிற்றுலேருந்து நான் வரும்போது அன்றைக்கி இருந்த ரத்த ஓட்டம் அதை வச்சு எனக்கு காது கொஞ்சம் மந்தமாகிடுச்சு. ஆனால் நான் ஒரு எழுத்தாளன், ஆன்மீக சிந்தனை உள்ளவன். யார் குடியும் எவன் குடியும் கெடுக்காதவன், நேர்மையானவன், உண்மையானவன், சத்தியமானவன். என் சொந்த உழைப்பில் கூழோ கஞ்சோ என் மனைவியை மிரட்டி கட்டுப்படுத்தி ரேஷன் அரிசி தான் என்னால் வாங்கி தர முடியும். அதில் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு சிக்கனத்தோடு வாழறவன். என் மச்சான் அமெரிக்காவில் இருக்காங்க. நான் ரேஷன் அரிசி சாப்பிடாம உதவி கேட்டால் கொடுத்துருவான், விரும்ப மாட்டேன். ஏன் உழைப்பு என் ரத்தத்தில் வாட. இப்படி நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க. அடுத்தவன் என்னங்க நம்மளை மதிக்கிறது? முதலில் உங்களை நீங்கள் மதியுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர பாடம். யாரையும் சார்ந்து நிற்காதீங்க.